லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை தாங்கிய வாகன தொடரணி கொழும்பு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் இருந்து சற்று முன் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டு நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கும் வகையில் லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் தலைவரும் ஸ்தாபகருமான திரு அலிராஜா சுபாஸ்கரனின் பணிப்புரைக்கமைய ஞானம் அறக்கட்டளையின் இலங்கைக்கான தேசிய இணைப்பாளர் திரு அரவிந்தனின் நேரடி நெறிப்படுத்தலில் குறித்த வெள்ள நிவாரண திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேற்று கூறியது போன்று இன்று 10 மணி அளவில் இந்த நிவாரண பணிகளுக்காக நாங்கள் பதிவு செய்யப்பட்ட உலர் நிவாரண பொருட்களும் நுளம்பு வலைகளும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் மற்றும் பெட்ஷீட் அனைத்தும் இப்பொழுது அந்தந்த மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. இன்று நாங்கள் ஒரே நாளில் சகல மாவட்டங்களுக்கும் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகாம்களிலே இந்த பொதிகளை விநியோகிக்க எதிர்பார்த்துள்ளோம். எத்தனை மாவட்டங்களுக்கான விநியோகங்கள் இன்று நடைபெற இருக்கின்றன, எத்தனை மாவட்டங்களுக்கான விநியோகங்கள் நாளைய தினம் தொடர இருக்கின்றன என்பது பற்றிய விவரங்கள் உங்களிடம் இருக்கின்றது? ஆமாம், இன்று நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று 10 மாவட்டங்களிலும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். நாளையும் எங்களுடைய ஊகத்தின்படி நாளையும் இது தொடரும் என்பது எங்களுடைய எண்ணம். பல்வேறு நடைமுறை சிக்கல்கள், பல்வேறு முயற்சிகளை தாண்டி இந்த வெள்ள நிவாரண உதவி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது கொழும்பு பம்பலப்பட்டி கதிரேசன் ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற இந்த வாகன தொடரணி குறிப்பிட்ட மாவட்டங்களை சென்றடைந்து, அந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை சென்றடைந்து, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கின்ற நலன்புரி முகாம்களுக்கு சென்றடைந்து அவை வெற்றிகரமாக நடைபெற வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றோம். அரவிந்தன், நன்றி.